ஷோபா இந்த டியூட்டியில் போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க. ஃபோனை கூட கையில் எடுக்க முடியல. ஏதோ நம்ம மட்டும் தான் ஃபோனை வச்சு ஆன் டியூட்டி பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சம்பளத்தை அமுச்சு விட்ருவோம், அப்புறம் கையில் நிற்காது. ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. உடனே அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லணும், இல்லாட்டி இது தெரியாது. ஹலோ அம்மா, என்ன பெத்த தாயே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா. அம்மா அந்த தங்க லோன் ஒன்று மிச்சம் இருந்ததுல்ல, அது நான் சம்பளம் அமுச்சு விட்டேன், நீங்கள் அதை வச்சு அதை அடைச்சிருங்க. சரிம்மா. அம்மா அப்புறம் நல்ல பழம்லாம் வாங்கி சாப்பிடுங்க, அப்போ தானே நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். பணம் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கம்மா, நான் அமுச்சு விட்றேன். சரிம்மா. செவ்வா செட்டில்டு லைஃப்னா இதான் போல. எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஒரு வீட்டு லோன் இல்லை, ஒரு காட்டு லோன் இல்லை, இன்னும் கொஞ்சம் அந்த இடம் வாங்கின லோன் மட்டும் இருக்குது. 100 பவுன் கிட்ட லாக்கரில் சேர்த்து வச்சாது. அதுலேருந்து கொஞ்சமாக அப்படியே அடகு வச்சு அதையும் அடைச்சிடலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வீடு அப்படியே மெயின் ரோடு பக்கம் போட்டாச்சு. மாதம் அதில் வர வருமானத்தில் ஈஸியாக நம்ம வாழலாம். இனி நான் தனிக்காட்டு ராஜா மாதிரி வாழ போகிறேன். யாரும் இன்னும் எதுவும் கேட்க போகிறதில்ல. இந்த டெசர்ட்டில் கடந்து கருவாடா காஞ்சதெல்லாம் போதும். இனி ஊரில் போய் ஃப்ரெஷ்ஷாக கருவாடு திங்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அப்டேட்லாம் என்னன்னு பார்ப்போம். எதெல்லாமோ மாத்துறாங்களாம். ஐயோ, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வரல, அமெரிக்கா புகுந்துடுச்சா? இனி ரஷ்யா வந்துருமே, World War 3 மாறிடுமே. போச்சு, எல்லாம் போச்சு. கத்தாரில் குண்டு போட்டதுனால குவைத்தில் ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நான் எப்படி ஊருக்கு போகிறது? ஐயோ, நான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சா சொத்தெல்லாம் போயிருமே. நான் எப்படி என் குடும்பத்தை பார்ப்பேன்? போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, இதுக்கு முன்னாடியாச்சும் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு விட்டா போதுன்னு ஓடிடலாம். இப்போ எக்ஸிட் பர்மிட்டுன்னு ஒன்றை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் எல்லாரும் காரியத்தில் கரெக்டாக தான் இருக்காங்க, நம்ம மட்டும் தான் இப்படி இருந்துட்டோம். இது என்ன கீழே என்ன எழுதியிருக்கு? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். இல்லை என்ன நல்லது இருக்குன்னு நான் பகிர்றது இல்லை, ஏதோ அடுக்கடுக்க வச்ச மாதிரி சொல்கிறாங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். என் சாம்ராஜ்யமே இங்கே போயிட்டுருக்கு. நான் இல்லை சமுதாயத்தை உருவாக்குறது வேண்டிய. போச்சு, எல்லாம் போச்சு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. நெல்லு என்ன, நான் அங்கேருந்து புலம்புறதை பார்த்துட்டு நீ பாடுறியா இல்லை நீயாட்டே பாடுறியா? என்னை பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? நான் எவ்வளோ பயத்தில் இங்கே சுற்றிட்டு இருக்கேன். அங்கே என்னடா குண்டு போடுறாங்களா, இங்கே என்னடா ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்களா, ஒரு பயமே இல்லை. நியூஸ் பார்க்குறது இல்லை. நீ ஏன் பயப்படுற? நீ பைபிள்லாம் வாசிக்கிறியா இல்லையா? பைபிளா? நான் டியூட்டி போகிறதுக்கு முன்னாடி 121வது சங்கீதம் மட்டும் வாசிப்பேன். அப்புறம் எப்போச்சும் பயமாக இருந்தால் 91வது சங்கீதம் மட்டும் வாசிப்பேன். மற்றபடி ஏசப்பா பிள்ளைகள் நம்ம என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நம்ம எப்போவுமே பயப்படக்கூடாது. நம்மளுக்கு ஏசப்பா சந்தோஷத்தின் ஆவியும் தைரியத்தின் ஆவியும் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைபிளில் 365 டைம்ஸ் பயப்படாதன்னு போட்டிருக்கு. அட நீ வேற 365 டைம்ஸ் நீ ஏதோ ஒன்று சொல்கிற. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொத்தெல்லாம் சேமித்து வச்சேன் தெரியுமா? வாயை கட்டி வயிற்ற கட்டி இந்த காட்டில் கடந்து நான் சேமித்து வச்சுருக்கேன். இந்த டெசர்ட்டில் எவ்வளோ வெந்து போய் நான் சேமித்து வச்சேன் தெரியுமா? எல்லாம் போகுது. நான் வேற லாக்கரில் வச்சு தொலைச்சிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது அவ்வளோ இருக்குன்னு. இனி இன்னும் கொஞ்ச நாள் அதை ஏலத்தை விட்டுருவாங்க. யார் சம்பாதிச்சதை யார் எடுக்க போகிறது? இப்போ ஏன் நீ இங்கே உள்ள சொத்துங்கிற? என்கிட்ட இருந்தா சொத்து இருக்கா உன்ட்டையா? சொல்லவே இல்லை. நான் கூட ஓவர் டைம்ல ஏதோ ஒன்று பார்ப்பேன். நீ சும்மா தானே சுத்திட்டு இருப்ப பாரு. என்கிட்டே சொல்லலை, நல்ல காரியமா தான் இருக்க. ஆமா, என்கிட்ட சொத்து இருக்கு. என்கிட்ட பரலோக ராஜ்யத்துல சொத்து இருக்கு. அது யாராலும் எடுக்க முடியாது, தொடவும் முடியாது. பரலோக ராஜ்யத்தில் சொத்து இருக்கா? நீ சம்மந்தமே இல்லாமல் பேசாத, ஓகேவா? என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, கோவிடுக்கு முன்னாடி எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது வாழ்க்கை, நிம்மதியாக போச்சு. இப்போ என்னடானா அந்த சைடு பார்த்தா எர்த்குயிக்கு, இந்த சைடு பார்த்தா சுனாமி, இப்போ போர் வேற. அது என்ன டாம் ஃபிஷா? ஜப்பானில் வந்தால் உலகமே அழிஞ்சிருமாமே. இதெல்லாம் நினச்சி ஐயோ, இதெல்லாம் ஒரு நிமிஷம் நிற்காதா கடவுளே. இதெல்லாம் நடக்கும்னு பைபிள்லாம் போட்டிருக்கு. அதனால இது நடந்தே தீரும். அதனால ஏசப்பா பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரேயர் பண்ணனால ஏசப்பா நம்மளையும் பாதுகாப்பாங்க, அந்த தாக்கத்தையும் குறைப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜெருசலேமின் சமாதானத்துக்காண்டி ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சமாதானத்துக்காண்டி ஜெபம் பண்ணா ஏசப்பா என்னைய பாதுகாத்துருவாங்களா? ஓகே, நீ ரொம்ப பேசாத. நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். நான் ஊரில் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சேன்னு தெரியுமா? இப்போ எல்லாத்தையும் யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் எனக்கு ஏதாச்சும் ஆனால் கூட என் வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த நிமிஷம் உனக்கு என்ன ஆனா கூட நம்ம ஏசப்பாவுக்கு போகிட்டு நம்ம ரெடியா இருக்கணும். நீ ரெடி தானே? ரெடியா?
அப்படின்னா நீ என்ன சொல்ற? நான் வேணா எலான் மாஸ்கிட்ட போய் ஒரு சேட்டலைட் வாங்கவா, இல்ல அப்துல் கலாம் ஐயாட்ட போய் ஒரு ராக்கெட் வாங்கவா? ஐயோ, அவங்க வேற இப்போ இல்லையா, ஏன்னா என்ன பண்ண சொல்ற? நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நான் சொன்னது மட்டும் கேளு. நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டு ரட்சிப்பட, அதுக்கப்புறமா மூழ்கி ஞானஸ்தானம் எடு, அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணி இந்த 4 பண்ணாலே போதும், நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். என்ன இதெல்லாம் பண்ணணுமா? நான் இவ்வளோ நாள் ஏனோ தானோன்ல வளர்ந்துட்டேன். ஐயோ, நான் சொத்து சேர்த்து வைக்கிறேன்னு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமே இருந்துட்டேனே. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்கிட்ட டைம் கூட இல்லை. இப்போ தெரிஞ்சிச்சுல, உடனே ஆரம்பிச்சிரு. சரி, நான் இப்போவே போகிறேன். ஏசப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு நான் பாவத்தை ஏசப்பாட்ட அறிக்கை இட்டுட்டு நான் ரட்சிப்பு பெற போகிறேன். அதுக்கப்புறம் பிரபு பாஸ்டர்கிட்ட போய் நான் ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன். எப்போவா ஒரு வாரத்தில் சொன்னாங்க ஞானஸ்தானம்னு, நான் அரை மயக்கத்தில் இருந்தனால ஒன்றும் கேட்கல. நான் இப்போவே போய் கால் பண்ணி கேட்க போகிறேன். ஆனால் ஆனிவர்சரியில் பிஸியாக இருப்பாங்களே. இல்லை, எனக்கு ஞானஸ்தானம் தான் முக்கியம். நான் இப்போவே போய் கேட்க போகிறேன். ஆமாம், இப்போ நீ ரெடி ஆகிட்ட, நானும் ரெடியாக போகிறேன். நம்ம 2 பேரும் பரலோக ராஜ்யம் போயிடுவோம். நம்ம மட்டும் போனால் அது சரியில்லைல்ல. நீங்கள் எப்படி ஆல்ரெடி ரெடி ஆகிட்டீங்களா, இல்லை ரெடியாக போகிறீங்களா? டைம் இல்லை, சிந்திச்சு நிதானிச்சு பாருங்கள்.